அன்பும், அர்ப்பணிப்பும் சேர்ந்த முழு உருவமே செவிலியர்கள்னு சொல்லலாம். இவங்க மருத்துவமனையோட ஒரு முதுகெலும்பாவே திகழ்றாங்க. இவங்களுக்கான டே தான் இன்னைக்கு மே 12 உலக செவிலியர் தினமா எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கான முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தோம்னா, ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் இவங்களோட பர்த்டேவ தான். அதாவது இவங்களோட பிறந்த நாள தான் நம்ம உலக செவிலியர் தினமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். கைவிளக்கேந்திய காரிகை அப்படின்னு இவங்களுக்கு ஒரு சிறப்பு பேரும் இருக்கு. இந்த பேர் எதனால வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, 1853ல இருந்து 1856 வரையும் நடந்த கிரீமிய போரின் போது காயமடைந்த வீரர்களுக்கு இரவு பகல் பாராம இந்த அம்மா வந்து வேலை செஞ்சிருக்காங்க. இரவு நேரத்துல கையில வந்து ஒரு விளக்கு, அதாவது தூக்கு விளக்கு தான் அப்பல்லாம் இருக்கும். அந்த விளக்க எடுத்துட்டு போயிட்டு ஒவ்வொரு வீரர்களுக்கும் எப்படி இருக்கு, என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்து இவங்க வேலை செஞ்சிருந்தனால, அந்த வீரர்கள் எல்லாமே இவங்களுக்கு ஒரு அன்பா ஒரு பேர் வைக்கிறாங்க. த லைட் வித் த லேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அந்த பேர் வைக்கிறாங்க. 1974வது வருஷம் இருந்து ஐசிஎன் அப்படிங்கிற இன்டர்நேஷனல் கவுன்சிலிங் நர்சிங் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த இவங்களோட பிறந்த நாளை உலகம் முழுவதும் செவிலியர் தினமா நர்சிங் டேவை செலிப்ரேட் பண்ண சொல்லி அங்கீகரிக்கிறாங்க. அதன் விளைவா தான் நம்ம இப்ப எல்லாருமே மே 12ஆம் தேதிய ஒரு சர்வதேச செவிலியர் தினமா நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். நீங்க மருத்துவமனையில எப்பயாவது அனுமதிக்கப்பட்டிருந்தக்குள்ள, உங்கள நல்லா கவனிச்சுக்கிட்ட செவிலியர்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு தகவல் தெரிவிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. பார்த்து எல்லோரும் பயன்பெறட்டும். அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை இணைந்து பயணிப்போம். நான் உங்கள் கார்நிலவன். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். நன்றி.